அப்பா தயவு செஞ்சு போனை வைங்கப்பா, ஊருக்கு தான்ப்பா வரேன், வந்து பேசிக்கலாம்ல. அதுக்குள்ள நொயின்னு இத்தனை தடவை போன் பண்ணிட்டே இருப்பீங்களா? எங்க இருக்க, என்ன பண்ற, கிளம்பிட்டியா, சாப்பிட்டியா? நான் என்ன சின்ன குழந்தையா, எனக்கு தெரியாதா? வைங்கப்பா, நான் வந்துட்டு பேசுறேன். என்னாச்சு? எங்க அப்பா தாங்க ஒரே தொல்லை, நொச்சு நொச்சுன்னு போன் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம்மா, தொல்லைதான். நான்லாம் பாரு, எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியாவே இருக்கேன். ஏங்க, நான் அப்படி சொல்லலைங்க. தம்பி எங்க இருக்க, யார் கூட இருக்க, எப்ப வருவ? இவ்வளோ ஏமா மிட் நைட்ல நான் ஃப்ரெண்ட்ஸோட சுத்தி லேட்டா வருவேன். இந்த மனுஷன் தூங்காம உட்காந்துருப்பாரு. போச்சுரா அன்னைக்கு 7:30 கூட்ட போறாருன்னு நினைச்சிட்டே வருவேன். அவ்வளோ திட்டினதுக்கு அப்புறம் எங்க அம்மாட்ட போய் அவனை சாப்பிட்டு படுக்க சொல்றேன்னு சொல்லுவாரு. அப்ப அவர் சொல்லும் போதெல்லாம் எரிச்சலா வரும். ஆனா இப்பதான் தெரியுது அவர் எனக்காக எவ்வளவு செஞ்சிருக்காருன்னு. இப்போ நல்லது கிட்ட சொல்லி தரதுக்கு ஆள் இல்லை. அவர் வார்த்தை அடிக்கடி சொல்லுவாரு, நான் இல்லாதப்பதான்டா என் அருமை தெரியும்னு. அது இப்பதான் எனக்கு புரியுது. நீ சொன்னைய தொல்லைன்னு, அந்த தொல்லை இருக்கிற வரைக்கும் தான்ப்பா நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். அந்த தொல்லை நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நம்ம சந்தோஷமும் போயிடும். காலம் முழுக்க என்னை சுமந்து காத்து நிற்கும் உனக்கில்லை நிகரே.